வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 எனக்கு ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ 4 பேர் ஹாட் சீட்டில் இருக்காங்க. எப்பாடி சாச்சனாவை ஹாட் சீட் வரையாவது கொண்டு வந்தீங்களே சேதுபதி அது வேறு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா அந்த ஆடிக்கிட்டு இருக்கோம், நான் டாப் 5ல் இருக்கேன், நான் பெரிய கண்டஸ்டண்ட்டு, என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த தடவை ஹாட் சீட் வேறு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆர்ஜே ஆனந்தி, சாச்சனா அண்டு ரஞ்சித் அண்டு சிவகுமார் 4 பேருமே ஓகே தாங்க. போனால் ஓகே தாங்க. 4 பேரையும் மொத்தமாக அனுப்பிட்டாலுமே ஓகே தான். டபுள் எவிக்ஷன், ட்ரிபிள் எவிக்ஷன் அப்படின்லாம் வச்சா கூட ஓகே தான். ஸோ 4மே வேஸ்ட்டு தான். ஸோ இதில் வந்து பிக் பாஸ் வந்து எவிக்ஷன் ப்ராசஸை பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொன்னோன்னா பிக் பாஸ் வந்து 4 பேரை அந்த ஆக்டிவிட்டி ஏரியாவுக்குள்ளே போக சொல்கிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த பால் பெட் இருக்குல்ல, பொம்மை கேமு, அந்த பால் பெட்டுக்குள்ளே பொம்மை இருக்கும். அதில் யார் பொம்மை இல்லையோ அவங்க வந்து எவிக்டட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ 4 பேர் எடுக்கிறாங்க. சாச்சனா ஒரு பொம்மை எடுக்குது. இதில் என்ன பேரே இல்லை, யார் பொம்மைன்னே தெரியலையே அப்படின்னு ஒரு சொல்லுது. அடுத்து வந்து ஆனந்தி ஒரு பொம்மை எடுக்கிறாங்க. ரஞ்சித் ஒரு பொம்மை எடுத்துட்டாங்க, தனியாக போகிறாரு. அதுக்கப்புறம் சிவா மட்டும் உள்ளே தேடிகிட்டே இருக்கார். ஸோ அவர்கிட்ட கடைசியாக ஒரு பொம்மை கிடைக்கிது. ஸோ சிவாவோட பொம்மை தான் சிவா எடுக்கிற பொம்மை தான் சாச்சனாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சாச்சனா எடுத்தது தான் சும்மா எம்டி பொம்மைன்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியல, ஒரே இதாக இருக்குது. ஸோ எனிவே நம்மளுக்கு வந்து நியூஸ் படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் சிவா தான் எவிக்ட் ஆகியிருக்காரு அப்படின்னு. ஓகே, அடுத்து வந்து நம்ம ரஞ்சித் போனால் நல்லாயிருக்கும், ஆர்ஜி ஆனந்தி போனாலும் நல்லாயிருக்கும், சாச்சனா போனாலும் பயங்கரமாக சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து யார் யார் எவிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு. மிட் வீக் எவிக்ஷன்லாம் வச்சா சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ரஞ்சித்லாம் எதுக்கு தான் இருக்காருன்னே சத்தியமாக தெரில. நேற்றே விஜய் சேதுபதி சொல்லிட்டார் ஓப்பனாகவே, பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கே தெரியும். ஸோ சார் 50 நாள் ஆச்சு, தயவுசெய்து இனிமேலாவது பேசுங்க சார், இனிமேல் பேசாமல் இருந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ ரஞ்சித் வந்து அவருக்கு வந்து என்ன எய்ம்னே எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு நாள் இருக்கிறதுக்கு 50,000 கூட்டிகிட்டே போகுது, எப்படியாவது ஒரு 80 நாள் இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதான் அவருடைய எய்ம் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு எப்படியும் வின் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவருக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இப்படி இருந்து யார் வின் பண்ண போகிறா. ஸோ அது வந்து அவர் வந்து ஒரு நாள்களை கடத்திக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆர்ஜே ஆனந்தி வந்து அன்றைக்கே சொன்னாங்க நான்லாம் போயிடுவேன் அப்படின்னு. ஸோ ஒரு வேளை இந்த வீக் இல்லைன்னா அடுத்த வீக் போக அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து அவங்க எவிக்ஷனில் வரணும், அந்த நாமினேஷன் ப்ராசஸில் வரணும், அது ஒன்று இருக்குது. ஸோ பார்க்கலாம் அடுத்து சாச்சானா அவங்களுடைய கேப்டன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ லாபான்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு போன தடவை. அந்த கேப்டனை தீபகை வந்து செமையாக குறி வச்சு டார்கெட் பண்ணி எப்படிலாம் அவரை ட்ரிக்கர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்குலாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பார்ப்போம் இந்த தடவை அந்த பொண்ணோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு. ராணியாக இருந்தே பயங்கர கொடுமை பண்ணுச்சு, இப்போ கேப்டனாக இருந்து என்ன பண்ண போகுதோ தெய்வமே கடவுளே. பிக் பாஸில் உள்ள கண்டஸ்டண்ட்டுக்கு என்ன கொடுமையெல்லாம் நடக்க போகுதோன்னு தெரில, பார்ப்போம். தேங்க்யூ.